தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பணிபுரியும் நிறுவனத்தில் உண்மையாக உழைத்தால் அனைவரும் முன்னேறலாம். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக போடப்பட்டுள்ள சிமெண்ட் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி ஊழியர்களுடன் மழை நீரை அப்புறப்படுத்தும் பணி. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டம். ஆசிரியர்களுக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு. குறுநில மன்னர் போல் ஏனாமில் இருவர் செயல்படுகின்றனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30 படுக்கை வசதிகள். அவசர சிகிச்சை பிரிவை மேம்படுத்த அரசு நடவடிக்கை. தனியார் சைக்கிள் நிறுவனத்தில் சிக்கிய கோடிக்கணக்கான ரூபாய். அலுவலகத்திற்கு சீல் வைத்து புதுவை சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தனியார் நிறுவனங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 1000 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான வெங்கடாஜலபதி வரவேற்புரை நிகழ்த்தினர். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் நாகராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு தேர்வான சுமார் 1000 மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன் நன்றியுரை வழங்கினர். Dr. K. Velmurugan, Dean Research and Development, Dr. P. Jamuna, Professor and Head, Department of EEE, Dr. P. Raja, Professor and Head, Department of ECE, Dr. K. Prem Kumar, Professor and Head, Department of Computer Science Engineering, Dr. R. Raju, Professor and Head, Department of Information. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயுலு வீதி பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் மழை நீரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி ஊழியர்களுடன் மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயுலு வீதி மற்றும் சின்ன வாய்க்கால் வீதியில் உள்ள பள்ளி வாசல் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றது. அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் பேரில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உடனடியாக அவ்விடத்திற்கு விரைந்து சென்று நகராட்சி ஊழியர்களுடனும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலக சேவகர்களுடனும் இணைந்து தேங்கி இருக்கும் மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது 6 பெண் ஆசிரியர்கள் திடீர் மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து 4 நாட்களாக இரவு பகலாக சட்டமன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரக்தியோடு கடும் மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் காவல்துறை மற்றும் தாசில்தார் பிருத்திவி நேரில் சந்தித்து பேசினர். அப்பொழுது ஆசிரியர்களின் போராட்டம் சம்பந்தமாக கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும், எனவே அதுவரை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தை கைவிடாத பட்சத்தில் கைது செய்து வழக்கு பதிவு செய்வோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இதனால் அனைத்து ஆசிரியர்களும் கதறி அழுதனர். இதில் 6 பெண் ஆசிரியர்கள் மயக்கம் அடைந்து சுருண்டு விழுந்தனர். உடனடியாக சக ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் ஆசிரியர்களின் போராட்ட களம் போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் காவல்துறையினர் மதுரப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது புதிய வாகனத்தில் புதுச்சேரி மாநில மதுபானங்கள் இருந்தது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை விழுப்புரம் மது விலக்கு அமல் பிரிவு சார்பில் உதவி ஆய்வாளர் சதீஷ் மற்றும் காவலர்கள் தலைமையில் மதுரப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபொழுது அவ்வழியாக வந்த பதிவு செய்யப்படாத புதிய இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் புதுச்சேரி மாநில மதுபானங்கள் இருந்தது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த விழுப்புரம் GRP தெருவில் வசித்து வரும் ராஜகோபால் என்பவரின் மகன் நாகராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆணைக்கிணங்க கூடப்பாக்கம் உசுடு தொகுதி தலைவர் வீரப்பன் தலைமையில் கூடப்பாக்கம் கிராமத்தில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் முதல்வர் ரங்கசாமி ஆணைக்கிணங்க மாநில இளைஞரணி தலைவர் ஒப்புதலோடும் தாமோதரன் முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி ஊசுடு தொகுதி தலைவர் வீரப்பன் தலைமையில் கூடப்பாக்கம் கிராமத்தில் கொசு மருந்து தெளித்தல் மற்றும் கொசு மருந்து புகையடித்தல் ஆகியவற்றை தொடங்கி வைத்தனர். இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைய குழந்தைகளுக்கு நிறைய தொற்று வியாதிகள் அந்த கொசுக்கள் மூலயமா அதிகமாக பரவுன்னு சொல்லிட்டு மக்கள் முகவர் எல்லாம் அவங்க தொகுதியில் தங்களால் முடிந்து பணிகளை சீரும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு ஐயா உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாகவும் உசுடு தொகுதி இளைஞர் அணி சார்பாக இந்த கொசு மருந்து அடிக்கின்றது இன்னைக்கு கூடப்பத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். இது உசுடு தொகுதி முழுவதும் இனிமேல் எல்லா நாளும் அடிக்கிறதுக்காக உத்தேசப்படுகிறது. தேசிய அறக்கட்டளை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி இணைந்து உலக ஆட்டிசம் தினத்தை கொண்டாடினர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகள் தொடர்பான அதிகாரமளித்தல் மற்றும் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. ஷாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் ஷாரோன் சிறப்பு பள்ளி தேசிய அறக்கட்டளை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து உலக ஆட்டிசம் தினத்தில் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வுக்கு சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா ஆகியோர் தலைமை தாங்கினர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியர் ஷியாமலா கலந்து கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2ஆம் தேதி அனைத்து சிறப்பு குழந்தைகள் மற்றும் ஆட்டிசம் மற்றும் குறைபாடுகள் உள்ளவர்களின் பெற்றோர்களின் உரிமைகள், உள்ளடக்கம் மற்றும் நல்வாழ்விற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தேசிய அறக்கட்டளை வழங்கும் அனைத்து நலத்திட்டங்கள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாரோன் சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ரம்யா, நான்சி, கீதா, ரமாதேவி, சரஸ்வதி, லூர்து மேரி, ராஜ்குமார், சின்னத்தம்பி, தன்னார்வலர் தொண்டர் சோபனா, மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில்
ஓய்வூதியதாரர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்ப பெற வேண்டும். 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம், ராமகிருஷ்ணன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஒசுடு ஏரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையிலான 6 அணிகள் பங்கேற்கும் ஒசுடு பிரீமியர் லீக் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. ஒசுடு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டி அகரம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் அகரம் சியோன் சீகல்ஸ், தொண்டமனத்தம் பெல்கான்ஸ், சேதராப்பட்டு ஈகிள்ஸ், சாய்ஜே கிரண், ஸ்கைலாக்ஸ், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம் மோகித், பீனிக்ஸ், குருமாம்பேட் கிங் ஃபிஷர்ஸ் உள்ளிட்ட 6 அணிகள் வீதம் மொத்தம் 90 வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா 15 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் துவக்கி வைத்தார். இதில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு இடையே சிறப்புரையாற்றினர். மேலும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். இப்போட்டியினை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஒசுடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார். மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகள் அடிப்படையில் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 முறை மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வேலையன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூறும்போது, கடந்த 2015ஆம் ஆண்டு பிஆர்டிசி கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசின் திட்டத்திற்கு ஏற்ப நியமிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வாதார கோரிக்கை நீண்ட காலம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி உள்ளனர். பிஆர்டிசி மேலாண் இயக்குநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது 2025 பொங்கல் பண்டிகைக்குள் பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு 4 மாதம் கடந்தும் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தற்போது பிஆர்டிசியின் அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து வரும் 9ஆம் தேதி முதல் நிரந்தர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். எனவே முதல்வர் இப்பிரச்சனையில் தலையிட்டு ஒப்பந்த ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றி வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து வேலை நிறுத்தத்துக்கு அறைகூல் எடுத்திருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் பிஆர்டிசி நிர்வாகத்தையும் மாண்பு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கிட்டேன்னு சொன்னால், ஐயா அவர்களுக்கு முதல்ல இந்த பிரச்சனையில் தலையிட்டு அவங்களுடைய வாழ்வில் ஒளியாட்டணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் நீங்கள் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் சொற்ப சம்பளம் தான். இன்னைக்கு அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆகவே அவங்களுடைய பிரச்சனைகளாக கொஞ்சம் கவனம் செலுத்தி செலுத்தி அவங்களுக்கு ஒரு வேலை நிறுத்தம் செயல்பட்டு கொடுக்கறதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறது மூலியமா அந்த வேலை நிறுத்தத்தை தயவு செய்து தவிர்க்கணும் அப்படின்றது புதுச்சேரி அரசு சம்பந்தமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், தேவா நகர் விரிவு பகுதிகளில் ரூபாய் 13,89,000 மதிப்பில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அபிராமி நகர் பகுதியிலும் ரூபாய் 10,58,000 மதிப்பிலும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டு ரிஜோயன் நிகழ்ச்சியில் தொடக்க விழாவில் நடிகர் ரியோ ராஜ் மற்றும் அருணாச்சலேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் அகில இந்திய கல்லூரிகளுக்கு இடையேயான கலாச்சார விழாவான ரிஜோயூர் 2025 தொடக்க விழாவை நடத்தியது. ரிஜோயூர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் 4 சகாப்தங்களுக்கும் மேலாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான டாக்டர் நானோ பிளாரன்ஸ் சுதாவின் வரவேற்பு உரையுடன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகர்கள் ரியோராஜ் மற்றும் அருணாச்சலேஸ்வரன் மேடையை அலங்கரித்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மோகன் தலைமை உரை வழங்கினார். மேலும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் திட்டமிடல் மற்றும் மேம்பாடு பணியாளர் டாக்டர் செல்வராஜ் கௌரவ விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி நடிகர் ரியோராஜ் மற்றும் நடிகர் அருணாச்சலேஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கை பாதை மற்றும் ஆழ்ந்த பங்களிப்புகளை எடுத்துரைத்தார். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 50 பேராசிரியர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள வணிக வைசிய ஹரிஹர பஜனை மடத்தில் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லெனின் வீதி குயவர்பாளையத்தில் அமைந்துள்ள வணிக வைசிய ஹரிஹர பஜனை மடத்தில் 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் ஸ்ரீ ராம நவமி விழா 100ஆண்டு கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. செயலாளர் மணிவண்ணன் தலைமை தாங்க பொருளாளர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் சண்முகம் நன்றியுரையாற்ற காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ் பேராசிரியர் மயிலம் வேல் கார்த்திகேயன் கல்வெட்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து பூம்புகார் பொன் ராஜியின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. பக்தியில் அதிகம் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை செயற்குழு மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். குறுநில மன்னர் போல் ஏனாமில் இருவர் செயல்படுகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனாம் பிராந்தியத்தில் 2 அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக கடந்த 2 மாதங்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளது. இதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவது மட்டுமல்லாமல் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக மக்களின் நலன் கருதி அதிமுக முழு கதவடைப்பு போராட்டத்தையும் நடத்தியது. ஆனால் அங்குள்ள இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஏனோ அந்த பகுதியின் குறுநில மன்னர்கள் போன்று குப்பையை வாராமல் தடுத்து வருகின்றனர். அங்குள்ள நிர்வாக அதிகாரி அரசியல்வாதிகளின் தலையாட்டி பொம்மையை போன்று செயல்பட்டு வருகின்றார். மக்களின் சுகாதாரம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்காத ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலாளரும் உடனடியாக எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஒப்பந்த ஆசிரியர் பிரச்சினையில் ஆளும் அரசு சட்டமன்றத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மக்களின் நம்பிக்கையை எந்த அரசாக இருந்தாலும் இழக்கக்கூடாது. இப்பிரச்சனையில் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 மாத காலமாக ஏனாம் பிராந்தியத்தில் முன்னாள் இந்நாள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகார மோதலினால் குப்பை வாரப்படுவது தடை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஏனாம் பகுதி மக்களுடைய நலன் காக்க அதிமுக சார்பில் முழு கதவடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த பந்த் போராட்டம் மக்களுடைய ஏகோபித்திய ஆதரவில் முழுமையாக வெற்றி பெற்ற பிறகும் இந்த குப்பை கொட்டுவதிலையும் குப்பை வாரத்திலையும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அதாவது முன்னாள் இந்நாள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தகாத எண்ணத்துக்கு ஏற்ப அந்த மண்டல அதிகாரிகளுடைய செயல்பாடு இருந்து வருகிறது. இந்த 2 பேருமே இந்த முன்னாள் இந்நாள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த பிராந்தியத்தினுடைய குறுநில மன்னர்கள் போன்று அரசு துறை அதிகாரிகளுடைய செயல்பாட்டையே முடக்கம் செய்து மக்கள் சார்ந்த எந்த பணியும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்கிறோம். இதனால தொடர்ந்து துர்நாற்றம் வீசப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பல்வேறு விதமான அபாயகரமான தொற்று நோய்கள் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியம் என்பது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய
ஒரு பிராந்தியம் தான். 2 மாசமா குப்பை வராம அங்க இருக்கிற முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ சொல்லிகளுக்கு தலையாட்டி பொம்மை போல இருக்கக்கூடிய அந்த மண்டல முதன்மை அதிகாரி முனுசாமி அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கையை உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தலைமைச் செயலர் அவர்களும் உடனடியாக எடுக்கணும். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30 படுக்கைகளுடன் அவசர சிகிச்சை பிரிவை மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. புதுவை கதிர்காமத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. மருத்துவமனை கட்டிட 4வது தளத்தில் 12 அறுவை சிகிச்சை கூடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் மருத்துவமனை தரைத்தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் 20 படுக்கை வசதிகள் உள்ளது. அதனை 30 படுக்கைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி விரிவாக்கம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், டீன் கவிதா, அவசர சிகிச்சை பிரிவு பொறுப்பாளர் சுரேந்தர் அஸ்வின், மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல சுற்றுலா சைக்கிள் நிறுவனத்தில் கணக்கில் வராத ரூபாய் 2,45,00,000 பணம் சிக்கியது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை குறிவைத்து சுற்றுலா சைக்கிள் நிறுவனங்கள் புதுச்சேரியில் அதிகரித்து வருகின்றன. அதில் சில நிறுவனங்கள் பொதுமக்களை சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு செய்ய வைத்து மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின்படி இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவல்துறையினர் இரவு காமராஜர் சாலையில் இயங்கி வரும் பிரபல சுற்றுலா சைக்கிள் நிறுவனத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கணக்கில் வராத ரூபாய் 2,45,00,000 சிக்கியது. அதைத் தொடர்ந்து தாசில்தார் பிருத்திவி தலைமையிலான வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பணம் மற்றும் சில ஆவணங்களை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து விசாரணையில் இந்நிறுவனம் பெங்களூருவில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதும், இந்நிறுவனம் புதுச்சேரியில் தனிநபர் ரூபாய் 4,05,000 முதலீடு செய்தால் அவருக்கு மாதம் ரூபாய் 52,000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். பின்னர் 9 மாதங்கள் கழித்து அவர் கட்டிய ரூபாய் 4,05,000 பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி 1000க்கும் மேற்பட்டோரை உறுப்பினராக சேர்த்திருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் புதுச்சேரியில் இந்நிறுவனம் செயல்பட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், எத்தனை பேரை உறுப்பினர்களாக சேர்த்துள்ளனர், அவர்களிடம் பெறப்பட்ட முதலீடு பணத்தை எதில் முதலீடு செய்துள்ளனர் என்பது குறித்தும் விசாரணையினை துவங்கியுள்ளனர். மேலும் இரவு நடைபெற்ற சோதனை குறித்த அறிக்கையினை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் கேட்டபோது, பணம் கைப்பற்றியது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பணத்தை கருவூலத்தில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகே முழு விவரம் தெரியவரும் என்றார். இதனிடையே கணக்கில் வராத ரூபாய் 2,45,00,000 பணம் சிக்கியது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புதுச்சேரி, கடலூர் விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க கோரி விண்ணப்பம் அளித்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கியது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 50% அளவு கூட வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை. அதோடு பயிர் காப்பீடு கடலூர் மாவட்டத்திற்கு வழங்கிக் கொண்டு இருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விழிப்புதுங்கி நிற்கின்றோம். நாங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்த பயிர்கள் முற்றிலும் சேதமாகி போனது. எங்களையும் தமிழக மைந்தர்களாக எண்ணி எங்களுக்கும் நிவாரணம் வழங்க தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலை தொடர்ந்தால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று கவலை அளிக்கிறது. ஆகவே ஆட்சித்தலைவர் தாய் உள்ளம் கொண்டு எங்களுக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் விவசாய சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டீபன், துணை செயலாளர் முருகன், மேலும் விவசாய சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மாணவர்களின் சேவகர் நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள்
ஸ்கூல் பேக், நோட்டு புத்தகம், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினர். அப்பொழுது மாணவர்களிடம் வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, தற்போது இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடம் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து 2வது நாளாக உங்களுக்கு வழங்கி வருகிறேன். மேலும் மாணவ மாணவிகள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று தான் வாழ்த்துகிறேன் என அவர் பேசினார். திப்புராயப்பேட்டை பொதுமக்கள் குடியிருப்பு பட்டா பிரச்சினையை தீர்க்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து தீர்வு கண்டனர். ஒப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்புராயப்பேட்டை லாசர்கோவில் வீதி நிக்கோல் துரியோ குடியிருப்பு இடத்தில் 48 வருடமாக லெப்ரசி மாற்றுத்திறனாளிகள் 16 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டா கிடையாது. பட்டா வேண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இக்குடியிருப்பு 25 வருடமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆகையினால் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தெரிவித்து பட்டா வழங்க காலதாமதம் ஆகுமானால் அவர்கள் வீடு கட்டி கொள்ள அரசு மூலம் நிதி உதவி வழங்கி உதவுங்கள் என்று பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் முறையிட்டனர். இதனை அடுத்து மக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கையினை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். கோரிக்கை முதல்வரிடம் வைக்கும் பொழுது ஆட்சியர் குலோத்துங்கன் உடன் இருந்தனர். தொகுதி பொருளாளர் மணிமாறன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். கோடப்பாக்கம் பகுதியில் ஆறுமுகம் எஜுகேஷன் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி உசுறு தொகுதிக்கு உட்பட்ட கோடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ஆறுமுகம் எஜுகேஷன் அகாடமி சார்பில் மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையில் இலவச போட்டித் தேர்வு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பேசுகையில், மாணவர்கள் கல்வியில் முக்கியத்துவம் அறிந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இங்கு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் மேற்கல்வி பயிலவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இங்கு இலவசமாக படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதும் போட்டித் தேர்விற்கான புத்தகங்கள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் லூர்து மாதா ஆலய குளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு செய்தார். வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாகவே அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. மாதா குளம் கடந்த பெஞ்சல் புயல் மழையின் போது மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இந்நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதியதாக கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதியதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குளத்தை நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் லூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட், ஊர் முக்கிய பிரமுகர்கள் விஸ்வநாதன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், சந்தான கிருஷ்ணன், கார்த்திக், சண்முகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 5ஆம் நாள் திருவிழாவில் திரௌபதி அம்மன் வீரபாஞ்சாலி அவதாரத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் உபயதாரர் வேலு தலைமையில் தலைவர் மாணிக்கம் முன்னிலையில் விழா நடைபெற்றது.
இதில் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் வீர பாஞ்சாலி அவதாரத்தில் உற்சவ வீதி உலா நடைபெற்றது. மேலும் மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன், கோவில் தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரர் வேலு மற்றும் ஊர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.